இவரு கடலுக்குள்ள ஏதோ பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அது என்னன்னா நிறைய சங்கிலிகளால ஏதோ ஒண்ணு கெட்டி வச்சிருக்காங்க. இவரு அதை பார்த்துட்டு பயந்து கடலுக்கு மேல வந்துடுறாரு. அப்ப பார்த்தா ஒரு பெரிய அலை அவரை நோக்கி வந்துட்டு இருக்கு. அதனால அவரோட குதிரை என்ன பண்ணுதுன்னா அதோட முழு சக்தியை பயன்படுத்தி அவரை தூக்கிட்டு பறக்க ஆரம்பிக்குது. அந்த குதிரையை அவரை காப்பாத்தி கரையில சேஃபா கொண்டு விட்டுருது. கரைக்கு போனதுக்கு அப்புறமா இவரோட குதிரையை சேர்ந்து இவரோட நனைஞ்சு போன துணியை புளிய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவர் திரும்பி பாக்குறாரு. பார்த்தா ஒரு ஐலாண்டு கட்டி போட்டிருக்க மாதிரி இருக்கு. இவங்களும் அதை உத்து பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா அந்த ஐலாண்டுக்கு ஒரு பெரிய கண் இருக்குது. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கே புரியுது இது ஒன்றும் ஐலாண்டு கிடையாது, இது ஒரு திமிங்கலம் தான். அந்த திமிங்கலமும் அதை காப்பாற்ற சொல்ற விதமா அதோட கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. இதை பார்த்த இவருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அந்த திமிங்கலத்துக்கு உதவி செய்யலான்னு சொல்லிட்டு போறாரு. எப்படி உதவி செய்யலான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும் போது அவர் திடீர்னு தும்புறாரு. அப்போ இவருக்கு ஒரு புதிய யோசனை வருது. அந்த குதிரையை மேல ஏறி உட்காந்து ரொம்ப ஸ்பீடா அந்த திமிங்கலத்தோட மூக்குக்குள்ளேயே போயிடுறாரு. போனதுக்கு அப்புறமா அவரோட குதிரையோட ஷார்ப்பான விங்ஸை வச்சு அந்த திமிங்கலத்தோட மூக்கை நல்லா சுரண்டி அதுக்கு தும்மல் வர வைக்கிறாங்க. அந்த திமிங்கலமும் தும்முறதுக்காக வாயை திறக்கும் போது ஒவ்வொரு சங்கிலியா அறந்து கீழே விழ ஆரம்பிக்குது. அந்த திமிங்கலம் தும்முன அடுத்த செகண்டே எல்லா சங்கிலிகளும் அறந்து கீழே விழுந்துருது. அது மட்டும் இல்லாம அந்த திமிங்கலத்தோட வாய்க்குள்ள இருந்த கப்பல்கள் எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்குது. இந்த குட்டி குதிரை இவனுக்கு எப்படி கிடைச்சிருக்கேன்னா, ஒரு நாள் ஒரு விவசாயியோட பயிர்களை ஏதோ ஒண்ணு நாசம் பண்ணுதுன்னு சொல்லி இவரை காவலுக்கு இருத்திட்டு போறாங்க. அப்ப பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய குதிரை வந்திருக்கும். அந்த வெள்ளை குதிரையையும் இவர் பிடிக்கிறதுக்காக பாக்குறாரு. ஆனா அந்த குதிரை அவரையும் இழுத்துக்கிட்டு பயங்கர ஸ்பீடா அங்கிருந்து பறக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த குதிரை திடீர்னு ஒரு குளத்துக்குள்ள விழுந்து வெளியில வர முடியாம தவிச்சிட்டு இருக்குது. அப்போ இவர் தான் அந்த குதிரையை காப்பாத்துறாரு. அந்த குதிரையை அவருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து போயிருது. இப்படியே மறுநாளாம் ஆகிறது. அவர் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது 2 கருப்பு குதிரைகளும் ஒரு குட்டி மந்திர குதிரையும் இருக்குது. அந்த குட்டி குதிரையும் அந்த வெள்ளை குதிரை தான் எங்களை பரிசு அவனுக்கு கொடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லுது.